திடீரென்று ஒரு நாள் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. யார் உயர்ந்தவர்கள் என்று. இப்போட்டியின் விளைவுகளை தான் இந்த நாடகத்தில் நடித்து காட்டப் போகிறார்கள் எமது பள்ளி மாணவர்கள். என்ன விலங்குகளே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. என்னால் தான் நீங்க மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். என்ன நீ இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? மரங்களாகிய நாங்கள் இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். சரி சரி, யார் விழுந்தவா என்ன ஒரு போட்டு வைப்போமா? ஓ, என்ன போட்டி சொல்லுங்கள். ஒரு மாதம் நீங்கள் இந்த காட்டுக்கு வெளியே வாழ வேண்டும். அப்ப தெரியும் உங்களோட அருமை. சரி, ஏற்றுக்கொள்கிறோம். பாலைவனை நோக்கி செல்லலாம். விலங்குகள் மரங்களுடன் சண்டையிட்டுக் கொண்டு பாலைவனம் நோக்கி செல்கின்றன. அச்சமயம் விலங்குகளுக்கு பாலைவனத்தில் பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதை பார்ப்போம். மரங்கள் இல்லாத குளிர்ச்சியே இல்லை, ஒரே வெப்பமாக இருக்கிறது. எனக்கும் பசிக்கிறது. எனக்கும் எந்த உணவுமே கிடைக்கவில்லையே. மரங்கள் இல்லாத காரணத்தினால் பாதுகாப்பு கிடையாது. அதனால் விலங்குகளை சில வேட்டையாளர்கள் வேட்டையாட வந்தனர். மரங்கள் மீண்டும் பாலைவனத்தை விட்டு காட்டிற்கே செல்ல முடிவெடுத்தன. ஆனால் விலங்குகள் காட்டில் இல்லாத காரணத்தினால் காட்டிலும் சில நிகழ்வுகள் நடந்தன. அந்த நிகழ்வுகளை காணலாம். காட்டில் விலங்குகள் இல்லாத காரணத்தினால் காட்டில் இருந்த மரங்களை மனிதர்கள் சிலர் வெட்டி எடுத்து சென்றனர். மரங்கள் காணவில்லை. நீங்கள் இல்லாத போது சில மனிதர்கள் வந்து வெட்டி சென்றனர். பாலைவனத்தில் இருந்த போது எங்கள் நண்பர்களை சிலர் வேட்டையாடி தூக்கி சென்றவர்கள். எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாம் காட்டில் தான் கிடைக்கின்றது. ஆமா நண்பர்களே, நீங்கள் இருந்தால் எங்களுக்கும் பாதுகாப்பு.